நின்றேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இயேசுவின் ஆசை சீயோனின் வாஞ்சை. இயேசுவின் ஆசை சீயோனின் வாஞ்சை. இயேசுவின் ஆசை சீயோனின் வாஞ்சை. பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம். கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம். கஷ்டம் என் இன்பம், நஷ்டம் என் லாபம். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். தேவனின் சித்தம் செய்ததன் பாக்கியம். தேவனின் சித்தம் செய்வதன் பாக்கியம். தேவனின் சித்தம் செய்வதன் பாக்கியம். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். என் மீட்பர் பாதை என்றும் பின் செல்வேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். செல்வேன் நான் வேகம், செல்வேன் என் கிரீடம். செல்வேன் நான் வேகம், வெல்வேன் என் கிரீடம். செல்வேன் நான் வேகம், வெல்வேன் என் கிரீடம். செல்வேன் நான் வேகம், வெல்வோம் என் கிரீடம். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். ஹல்லேலூயா. வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார். நித்தம் காத்து நடத்திடுவார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அழைத்துக் கொள்வார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் இயேசுவே நம்மை அழைத்துக் கொள்வார். இயேசுவின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இயேசு நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவர் யார்? இயேசுவின் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. இயேசுவே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். சத்தியம் ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு கர்த்தாவே, ஆண்டவரே எல்லா நாடுகளிலும் எல்லாம் ஆண்டவரே எந்த இடத்திலையும் ஆண்டவரே ஆண்டவரே அப்பா விடுதலை ஆராதிப்பதற்கு ஆராதனை
ஆண்டவரே சபைகளை நீர் தந்திருக்கும் கிருபைக்காக, ஆலயங்களை நீர் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா ஜனங்களும் அவரவர்கள் அவருடைய தெய்வங்களை வழிபடுவதற்கென்று ஆண்டவரே ஆலயங்களை தந்திருக்கிறார்கள். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா, ஒரு காலத்தில் ஆண்டவரே இப்படியாக இருந்த எத்தனையோ ஆண்டவரே கர்த்தத்துக்கு ஆண்டவரே கிறிஸ்டியானிட்டிக்கு ஆண்டவரே அப்பா வாசித்து தரவாத ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே அரபிக் கண்ட்ரிஸுக்கெல்லாம் உண்டாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது அப்படியாக இல்லை. எல்லா இடங்களிலும் ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே ஆராதனைகள் செய்வதற்கு, எல்லா பாஷைகளிலும் ஆராதனைகள் செய்வதற்கு என்று ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தலங்களை இவர்கள் அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இருக்கிறீர். இந்த தேசத்தை கண்டுதான் அடுத்துள்ள மற்ற ஆண்டவரே அப்பா கண்ட்ரீஸ்களும் ஆண்டவரே இப்படியாக முன்னேறி கொண்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இன்னும் ஆண்டவரே சுவிசேஷம் சொல்லப்படாத எத்தனையோ ஆண்டவரே தேசங்களிலே கதவுகள் அடைக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நாத்திகம் நிறைந்த கண்ட்ரி, கம்யூனிசம் உள்ள கண்ட்ரிகளாக காணப்படுகிறதாக இருக்கிறது. இந்த ஆண்டவரே ரஷ்யா, ஆண்டவரே இந்த சைனாவிலும் சில இடங்களில் இப்படியாக இருக்கிறதை பார்க்கிறோம். அப்பா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நேற்று கூட ஆண்டவரே இந்த பார்க்கு பக்கமாக போகும் பொழுது, டே டு டேக்கு போகும் பொழுது அமைதியாக மக்கள் ஆண்டவரே ஒரு சின்ன குரூப் அமர்ந்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே பைபிளை ஆண்டவரே காரியங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஆண்டவரே எந்த ஒரு சத்தமோ ஆண்டவரே எந்த விதமான ஆண்டவரே ஆர்ப்பரிப்போ எதுவுமே இல்லாமல் மிக அமைதியாக ஆண்டவரே எல்லாரும் அமர்ந்து ஆண்டவரே ஒருவர் பேசும்போது அவர் மற்றவர்கள் கேட்க முடியாத அமைதியாக இருந்து அந்த ஒரு பார்க்குக்குள்ள ஏன்னா அவங்களுக்கு இடம் கிடைக்காம இருந்திருக்கலாம், அந்த இடத்துக்கு பணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் அந்த இந்த விடுமுறை நாளில் அவங்க அமர்ந்து ஆண்டவரே அப்பா அந்த சிறு வார்த்தைகளை கேட்டு அவர்கள் செல்கிறவர்களாக, ஒரு சின்ன ஆப்பிரிக்கன் கூட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பிலிப்பினோ கூட்டமாக இருந்தாலும் இப்படியாக ஆண்டவரே உண்மை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே இடங்களை கொடுத்திருப்பதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே என்னை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவரே சொல்கிற பெரிய பெரிய ஆலயங்கள் அல்ல ஆண்டவரே. பெரிய பெரிய கட்டிடங்களில் 10,000 பேர் 1,00,000 பேர் வந்தாங்க எங்கள் ஆலயத்துக்கு. அங்கே இல்லை சுவாமி, இந்த சின்ன இடத்துல அந்த ஏழ்மையில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையில் இந்த கிளீனிங் ஒர்க்கு, இந்த பாத்ரூமில் க்ளீன் பண்ணுறவங்க இப்படியான அந்த மாதிரி ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவங்க அந்த இடத்துல அமர்ந்து அந்த நேரத்துலையும் அவர் அமர்ந்து ஆண்டவரை ஜெபித்து ஆண்டவரே அப்பா வேதத்தை ஆண்டவரை அறைந்தவர்கள் செல்லும்போதை பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆண்டவரே நமக்கு மிகவும் ஆண்டவரை அது ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு காரியமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கும் பொழுதே அவ்வளவு அருமையாக அது காணப்பட்டதாக இருந்தது. ஒரு இசை ஒளியோ கைத்தட்டலோ ஒரு ஆர்ப்பரிப்போ ஓ என்று கத்துவதோ அதெல்லாம் இல்லாமல் அமைதி, அதைத்தான் ஆண்டவரை நீர் விரும்புகிறவராக அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீ அறிந்து கொள் என்று தான் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியாக ஆண்டவரே பார்த்தோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் தேவனே. நன்றி இயேசுவே. எங்கெங்கெல்லாமோ அவங்க வராங்க, அந்த நேரத்தில் சேர்ந்து ஜெபித்துட்டு அவங்கவுங்க ஆண்டவரை பிரிந்து செல்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. ஆராதனை பகுதியிலும் ஆண்டவரே அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஆண்டவரே தேவன் உள்ளத்தில் ஏவின ஆண்டவரே ஒவ்வொரு பாரத்தையும் ஆண்டவரை ஏற்று ஆண்டவரை கிருபையை நடத்தினதே அதற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் அப்பா, உம்முடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிறோம். ஆவியானவர் தாமே எங்களோடு இடைப்படும்படியாய் தேவரீர் தாமே அப்பா எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் விவரித்து பேசும்படியாக எங்கள் நாவுகளை தொட்டரலாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்ன மகிமை எங்களை மூடி மறைக்கட்டும். இயேசுவின் இரத்த கொட்டுகளை எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். உயிரே உயிரே எங்கள் உயிரானிரே, தினமும் தினமும் எங்கள் நினைவானிரே. உயிரே உயிரே எங்கள் உயிரானிரே, தினமும் தினமும் எங்கள் நினைவானிரே. எங்களை தேடி வந்து தேற்றின தென்றல், நாங்கள் தேடும்போது இன்பமானதே. அது மாறாதது, எங்களை மறவாதது, அது மாறாதது, எங்களை மறவாதது. எங்கள் உயிரே உயிரே எங்கள் உயிரானிரே, இயேசுவே தினமும் தினமும் எங்கள் நினைவானிரே.
பாலைவனத்தில் வாழ்ந்த எங்களை சோழவனயமாய் மாற்றின தேவன். பாலைவனத்தில் வாழ்ந்த எங்களை சோலைவனமாய் மாற்றின தேவன். அது அழியாதது என்றும் செழிப்பானது, அது அழியாதது என்றும் செழிப்பானது. உயிரே உயிரே எங்கள் உயிரானிரே, இயேசுவே தினமும் தினமும் எங்கள் நினைவானிரே. நீரின்றி வாழ்வு இல்லையே, உம்மை அன்றி மகிழ்வும் இல்லையே. இயேசுவே நீரின்றி வாழ்வு இல்லையே, உம்மை நினைவின்றி மகிழ்வும் இல்லையே. நீர் வேண்டும் தேவா, எனக்கு நீர் வேண்டும் தேவா, நீர் வேண்டும் தேவா, நீர் எனக்கு வேண்டும் தேவா. உயிரே உயிரே எங்கள் உயிரானிரே, தினமும் தினமும் எங்கள் நினைவானிரே. தேடி வந்து எங்களை தேற்றின தெய்வம், நாங்கள் தேடும் போது இன்பமானதே. அது மாறாதது, அது மறவாதது, அது மாறாதது, எங்களை மறவாதது. உயிரே உயிரே எங்கள் உயிரானிரே, இயேசுவே தினமும் தினமும் எங்கள் நினைவானிரே. ஓடுமாற்றுக்கும் அணை போடலாம், தேவ அன்புக்கு அணை இல்லையே. ஓடுமாற்றுக்கும் அணை போடலாம், ஆனால் தேவ அன்புக்கு இணை இல்லை. அது குறையாதது என்றும் நிறைவானது, அது குறையாதது என்றும் நிறைவானது. உயிரே உயிரே எங்கள் உயிரானிரே, இயேசுவே தினமும் தினமும் எங்கள் நினைவானிரே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் பிறந்து வளர்ந்து முடிந்து வரைக்கும் என்னத்தை சாதித்திருக்கிறோம் ஹல்லேலூயா என்று நமக்குள்ளே ஒரு கேள்வி ஏற்பட்டால் நாம் எதற்கு என்ன பதில் சொல்வோம்? உலகத்தை குறித்து தான் நாங்கள் மேன்மை பாராட்டுவோம். ஹல்லேலூயா. உலகத்தில் நாங்கள் அதை செய்தோம், இதை பண்ணினோம், அப்படி பண்ணினோம், நாங்கள் படித்தோம், நாங்கள் போஸ்டில் போனோம், நாங்கள் பெரிய ஆளானோம், அப்படியே மடிந்து போனோம், இப்போ சுருங்கி போனோம், நாங்கள் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் போனோம். அப்படி அல்ல, தேவன் விரும்புகிறது அது அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம், அவர் சகலத்தையும் படைத்தவர், இந்த உலகத்தையே படைத்தவர், எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லா ஜீவராசிகளையும் படைத்தவர். அவரை இல்லாமல் ஒன்றும் உண்டாக்கப்படவில்லை. அப்பேற்பட்ட தேவாதி தேவன் கரத்தில் இருந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஏன் வந்தார்? ஹல்லேலூயா. அதுதான் நாம் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்ன? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் நம்மை போல் ஒரு பாடுள்ள மனிதனாக நம்மளோடு கூட வாழ்ந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய காரியங்களை எல்லாம் அவர் அறிந்தார், புரிந்தார், தெரிந்தார். எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவர் தேவனாக இருந்தார், அவர் தேவனோடு நடந்தார். நாமும் தேவனோடு நம்மளை நடக்க முடியாய் பழக்குவித்தார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனோடு ஒன்றித்திருக்க, தேவனோடு பழக, தேவனோடு நடக்க, தேவனோடு தேவனுடைய சித்தத்தை அறிந்து புரிந்து செயல்பட, தேவ சித்தத்தின் ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை நடத்தி சென்றார் என்று நாங்கள் பார்க்கிறோம். மீண்டும் வர இருக்கின்றார். ஹல்லேலூயா. இன்றும் அவர் ஜீவிக்கின்றார். அவர் வாக்கு மாறாதவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வந்தவர் என்ன செய்தார்? நம்முடைய அக்கிரமங்களுக்காக, பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய ரோகங்களுக்காக நமக்கு வரும் தண்டனை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய ஆக்கினையை ஏற்றுக்கொண்டு சமாதானம் கொடுத்தார். கிறிஸ்துவின் தழும்புகளால் நாம் குணமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமானோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிப்போம். ரோமர் 8:5-8 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாத்தீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய நீதி நிறைவேற்றவே தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. ஆகதான் அவர் சொல்லுகிறார்,
ஆமாண்டா, அந்த இடத்துல நமக்கு எல்லாரும் புரியும்படியாக அவர் பேசுகிறார். அல்லேலூயா. நான் உலகத்தை நியாயத்தீர்க்கவோ அழிக்கவோ வரவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தை உருவாக்கவும், ஆமாண்டவரே, அல்லேலூயா, ஜனங்களை ஆற்றவும் தேற்றவும், ஜனங்களை தேவனிடத்தில் திருப்பவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த பிரமாணங்களை எல்லாம் அழிக்க வந்தேன் என்று நினைக்காதீங்க. அவருடைய பிரமாணங்களை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதா என்று 1 யோவான் 1:7 நாங்கள் வாசிக்கிறோம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. பாத்தீங்களா? அல்லேலூயா. அதே 1:9 நாங்கள் வாசிக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, நம்முடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாத்தீங்களா? எவ்வளவு கிருபை பாக்கியப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தது நோக்கமும் இயக்கமும் திட்டமும் நிறைவேறும்படியாய் தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தபடினால் தேவனிடத்தில் நாம் அன்பு கூற கிருபையாய் பெற்றுக்கொண்டிருந்த கிருபையின் காலத்தில் அவரை கிட்டி செல்வோம். அவரிடத்தில் நாம் போய் நிற்போம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, என்னிடத்திலே வாருங்கள், ஆமாண்டவரே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர். அல்லேலூயா. ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டு விலகாதவர். எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும், எந்த நோக்கத்தில் இருந்த, எந்த இயக்கத்தில் இருந்தாலும், எந்த துக்கத்தில், எந்த பாரத்திலும், எந்த கவலையிலும், எந்த கண்ணீரிலும் இருந்தாலும் சரி, பார்த்தோம் கேட்டோம். அல்லேலூயா. குஷ்டரோகிகள்லாம் சேர்ந்து இப்பொழுது ஆராதனை நடத்துகிறார்களாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கும்படியாக யாரெல்லாம், ஏன்னா நாம் எந்த காலத்தில் இருக்கிறோம் பாருங்க. அல்லேலூயா. தேவனை நம் அறிந்தும் அறியாதவர்களை போல நாம் கடந்த நம்ம உலகம் மயக்கத்தில், உலக பாரத்தில், உலக கவலையில், உலக கண்ணீரில், உலக நெருக்கத்தில் நாங்கள் சிக்கி தவிக்கிறோம். அல்லேலூயா. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், எப்படி நம்ம ஷேர் மார்க்கெட்டில் போடுவோம், எப்படி நாங்கள் ஆண்டவரே பணத்தை ரெட்டத்தனையாய் நாளத்தனையாய் பெருக்குவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் ஒருத்தர் என்ன செய்தான். அல்லேலூயா. தன் ஆஸ்திகளை எல்லாம் அவன் விளைஞ்சதை எல்லாம் ஒரு பெரிய கோடனை கட்டி அதை எல்லாம் சேர்த்து, என் ஆத்துமாவே மகிழ்ந்து களிக்கூறு, இன்றைக்கும் நாளைக்கும் மறிக்கிற வரைக்கும் எனக்கு எல்லாவற்றையும் நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று அவன் அவ்வளவு அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியும் பெருமையும் வந்து விட்டதாம். அல்லேலூயா. ஆனால் தேவன் பார்த்த மதிகடனே, இன்றைக்கு நீ மரித்தால் நீ எங்கே இருப்பாய், இதையெல்லாம் யார் அனுபவிப்பார்கள் என்று ஒரு சத்தம் அவனுக்கு கேட்டதாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிதான் தேவ ஜனங்களே, இன்றைக்கு நாம் எந்த நோக்கத்தில், எந்த சித்தத்தில், எந்த திட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, குருடர்களும் சப்பானிகளும் முடவர்களும் ஊமையர்களும் அல்லேலூயா இப்பொழுது தேவனை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சந்திர ரோகிகளும் குஷ்ட ரோகிகளும் ஆராதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நாம் எல்லாம் பூரணத்தோடு இருக்கிறோம். நாம் எங்கே இருக்கிறோம் என்று நம்மை நாமே சிந்தித்து அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகில்தான் தேவன் இது நம் சங்கீதம் 65:11 நாங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு அறிய முடியும். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஏனென்றால் கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. கவலைப்படுவதனால் எவன் தன் வளத்தில ஒரு முழம் கூட்ட முடியும்? எதற்காக நீங்க கவலைப்படுகிறீங்க? எதற்காக பாரப்படுகிறீங்க? எதற்காக நீங்கள் இவ்வளவு காரியங்கள் செய்து விட்டோம் என்று மகிழ்ந்து களி கூறுகிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் இப்பொழுது நீங்கள் மரித்தால் எங்கே இருப்பீர்கள் என்று அதை சிந்தித்து பார்த்தீர்களா? நாங்கள் அதை செய்தோம், இதை செய்தோம், அப்படி செய்தோம், இப்படி செய்தோம், அந்நிய ஆமாண்டு அக்கிரம சிந்தக்காரனை என்னை விட்டு அகன்று போன்னு சொல்லிடுவாரு. ஹல்லேலூயா. நாம் எப்பொழுது விழித்திருந்து ஜெபிக்கிறவளாய், ஜெபத்தில் தரித்திருக்கலாய், ஜெபத்தின்
படியே நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் கேட்கிறார் என்ற உணர்வுள்ள இருதயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. இல்லை நாங்கள் பாதி தேவன் பாதி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஒன்றுமில்லை என்பதை நாம் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. ஆகதான் அழகாக சொன்னார், வாலிபனே உன் வாலிப நாட்களில் சிருஷ்டிகரை நினை என்று சொன்னார். மறந்தோம், முதிர் வயதாகிவிட்டது, இன்றுவாலும் மனம் திரும்ப வேண்டும். இன்றாகிலும் நாம் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் பெற்று கரையேற வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் தான் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உண்டு திடன்களும் உலகத்தை செய்து முடிவது உங்களோடு கூட இருக்குன்னு சொன்னவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் இப்பொழுது ஆவியாக இருக்கிறார். ஆவியானவரை உண்மையோடும் கருத்தோடும் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் ஞானப்பாட்டினால் சங்கீத கீர்த்தனால் ஒருவருக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்போம். அப்பொழுது உங்களுக்கு தெய்வீக சமாதானம், உங்களுக்கு எல்லா புத்திக்கு மேல தேவ சமாதானம் உங்களுக்கு உங்கள் சிந்தைகளை இருதயங்களை காத்துக்கொள்ளும். ஹல்லேலூயா. நீங்கள் அநேகர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். ஹல்லேலூயா. 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 ஆகதான் சொல்றார், உங்களை நன்மையினால் முடிசூட்டுவேன், வருஷங்களின் நன்மையினால் முடிசூட்டுவேன் சொல்றார். ஏன் நம்மளை தேவன் அவ்வளவு நேசிக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். ஹல்லேலூயா. அதற்காக தான் அவர் பரிதபிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கேடு அடைந்தார். ஹல்லேலூயா. 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 ஓ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடம் வழிகளெல்லாம் அவரை நினைத்து சோத்திரம் பண்ணி நன்றியோடு சோத்தரித்து, தேவனே எங்களுக்காக, எங்கள் பாவங்களுக்காக, எங்கள் மீறுதலுக்காக, எங்கள் அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய அநியாயங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மறித்து அடக்க செய்யப்பட்டு 3 நாள் உயிர்த்தெழுந்து இதோ வலது பரிசில் வீட்டிலிருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவரே, இன்றும் உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டே இருக்கிறீங்க. இன்றும் சுகம், பலம், ஆரோக்கிய, சமாதானம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், கனம் எல்லாம் பெற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். உண்மை நம்பினவர்களை சார்ந்தவர்களை நோக்கி பார்க்கலை, வெட்கப்பட விடுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோத்திரம். ஏனென்றால் நாம் நினைக்கலாம் மற்றவர்கள் அப்படி, அவர்கள் தேவனை நினைப்பதிலே அவர்கள் அப்படி இருக்கிறார்களே, இவர்கள் இப்படி இருக்கிறார்களே, அவர்கள் எப்படி இருந்தாலும் அவர்களே நிதானித்து அறிந்தால் நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ கோபாக்கின பிள்ளைகளாக நாம் மாறிவிடக்கூடாது. தேவனுடைய கிருபையின் காலத்தில் இருக்க தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மனதுள்ளவர்களாய் மாறும்படியாய் தேவனை அழைக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஏனென்றால் தேவன் ஒவ்வொரு காலங்களிலும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும், ஒவ்வொரு நேரங்களிலும், ஒவ்வொரு நிமிடங்களிலும், ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நம்மளோடு பேசுகிறவராய் இருக்கிறார். அவருடைய சத்தத்தை கேட்க மனதுள்ளவர்களாய் நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10:38 வாசிப்போம். நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் இயேசுவோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையை அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். பார்த்தீங்களா? இப்போவும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்போவும் நாம அர்ப்பணிக்கும் போது நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நாம் தோண்டு கூடாதபடியாய், நாம் எப்பொழுது நிமிர்ந்து நிற்கும்படியாய் அவருடைய கிருபையில வளர ஆண்டவரே தேவன் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எப்படி இன்றும் அந்த நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். இன்றும் அந்த நன்மை நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகதான் அவர் இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கும் பிரசங்கிக்கப்படும், அதன் முன்பே முடிவரும் என்று சொல்கிறார். ஆகதான் எங்கும் நடக்கிற ஓப்பனர் குருசை நடுகளே அநேக ஜாதி பாசைகளை கூட்டி சேர்க்கிறார். தேவனை அறிந்தவர் அறியாதவர், புரிந்தவர் புரியாதவர், தெரிந்தவர் தெரியாதவர், உணர்ந்தவர் உணர்ந்தவர்கள் எல்லாரும் வந்து சேர்க்கிறார்கள். தேவனிடத்தில் போனால் நமக்கு நிச்சயம் உண்டாகும், முடிவு உண்டாகும், நம்பிக்கை உண்டாகும். நம் நம்பிக்கை வீண் போகாது என்று நிச்சயத்தோடு வருகிறார். முழங்கால் யாவும் முடங்குகிறது, நாவல் யாவும் அறிக்கை, இயேசுவே தெய்வம் என்று சொல்லுகிறது. இந்த கிருபை இந்த காலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
ஆக தேவ ஜனங்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்போமானால் நாமளும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையில் உமது சமூகத்தில் நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. பிதாவே, கடந்த வருடம் எங்களை அற்புதமாய் நடத்தி புதிய வருடத்திற்குள், புதிய நாளுக்குள், புதிய திட்டத்துக்குள், புதிய கிருபைக்குள், புதிய நோக்கத்துக்குள் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க அப்பா. உமக்கு கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவ செய்ய நினைத்தது ஒன்று தடைப்படாமல் சகலத்தை செய்ய வல்லவர் மீட்பர் உயிரோடு இருக்கிறது என்பதை நிரூபித்த தேவன். ஹல்லேலூயா. ஆகல்தான் ஒவ்வொரு வருடத்தையும் நன்மையினால் முடிசூட்டுகிறார். கடந்த அதற்கு முன் ஒவ்வொரு வருடங்களையும் நாங்கள் பார்க்கும் போது அவ்வளவு எங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருந்ததை நாங்கள் உங்களுக்கு சாட்சியாக சொல்ல முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 22ஆம் வருடத்திலே எங்களுக்கு கொடுத்தது ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கு எந்த ஜாதியினிடத்து செய்யப்படாத அதிசயங்கள் உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற இந்த ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றியானவரே. அதற்கு பிறகு ஆண்டவர் ஹல்லேலூயா, தேவன் கர்த்தர் உங்கள் களஞ்சியங்களிலும் கையிடும் வேலைகளிலும் உங்கள் ஆசீர்வாதம் கட்டளையிடுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு ஹல்லேலூயா, ஐஸ்வர்யமும் கனமும் தேவனால வருகிறது என்று எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உங்களுடைய கர்த்தரால சத்துவம் வல்லமையும் கிருபையும் பலனும் அவருக்கு இடத்தில் உண்டு. எவரை அவர் மேன்மைப்படுத்த, எவரை பலப்படுத்த அவரால் கூடும் என்பதை நிரூபித்தார். ஹல்லேலூயா. அடுத்து 24வது வருடம் ஆண்டவரின் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா நாங்கள் பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, எருசலேமே உன் மதில்கள் பகல் பொழுதும் ராம் பொழுதும் ஒரு காலமும் மௌனமாயிருந்த சாமக்காரரை கட்டளையிட்டிருக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. நீங்கள் அம்மாவுடைய கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை பிரசவம் பண்ணுகிறவர்களை நீங்கள் அமெரிக்கா இருக்கலாகாது என்று சொல்லிக் கொடுத்தார். அவர் எருசலேமை சிறைப்படுத்தி பூமியிலே புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று சொன்னார். ஏனால் என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னவர். ஹல்லேலூயா. அதுதான் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 25வது வருடத்தில் நாங்கள் பார்க்கும்பொழுது ஹல்லேலூயா, இந்த தேசத்தில் வாசம் பண்ண நான் உனக்கு உன் சந்ததிக்கும் தேசங்கள் யாவையும் தந்து நான் ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இந்த தேசத்தில் நாங்கள் இதுவரை 44 வருடம் கழிந்தது. ஹல்லேலூயா. தேசத்தில் வாழ்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. குடும்பமாக ஆண்டவரே இந்த தேசத்தில் 38 வருடங்களாக 37 வருடங்களாக இங்கே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏனால் இதெல்லாம் தேவனுடைய கிருபை. ஏன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை நினைத்து ஹல்லேலூயா, வாருங்கள் வழக்காடு ஒருவருக்கு ஒரு பேசிக்கொள்வோம் என்று சொல்லும்பொழுது ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்து அவருடைய சமூகத்தில் எப்பொழுது நிற்போம். ஆண்டவரே அப்பா, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தினுடைய எங்களை ஜீவனோடு பலனோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு சமாதத்தோடு சந்தோஷத்தோடு ஐஸ்வர்யத்தோடு வைத்திருக்கீங்களே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே தான் இந்த வருடத்திலும் 26 சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளையும் பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்திருக்க செய்வேன். ஹல்லேலூயா. ஏனால் அதற்கு சுற்றிலும் நான் அக்கினி மதிலாய் இருந்து அது நடுவிலே மகிமைப்படுவேன் சொல்லுகிறார். ஆகையால் என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை வார்த்தைகளை நிறைவேற்ற அல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தங்கள் திட்டங்கள் என்ன என்பதை படிப்படியாக இன்னமும் அறிந்து கொண்டே வருகிறோம், இன்னும் புரிந்து கொண்டே வருகிறோம், இன்னும் தெரிந்து கொண்டே வருகிறோம். ஹல்லேலூயா. இன்னும் உணர்ந்து கொண்டே வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண பரியந்தம் நடத்துவேன் சொன்னவர். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால நம்மளை அலங்கரித்து கொண்டே இருப்பார். ஏசாவை நாவை தொட்டது போல எங்கள் நாவுகளை தொட்டதுபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நாங்கள் இன்றும் தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் இம்மைக்கு மறுமைக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சங்கீதம் 32-34 எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 32-34 கூட 32 கூட வாசிக்கலாம், 34 கூட வாசிக்கலாம். 32 வாசிங்க. 32ல ஃபுல்லாவேவா? வாசிங்க.
எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ ஆஹா எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ ஆமென். அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவருடைய கர்த்தர் அக்கிரமத்தை எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ எவர்களுடைய ஆவியிலே கபடம் இல்லாம இருக்கிறதோ அவன் பாக்கியவான். அவன் பாக்கியவான். அல்லேலூயா. படிங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நாங்கள் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே நித்தம் எங்கள் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. எங்கள் எலும்புகள் விழுந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாக இருந்ததினால் உம்முடைய கரம் பாரமாய் இருந்ததனால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அல்லேலூயா. பாத்தீங்களா, இது கிருபையின் காலம். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு பக்தி வைராக்கியம் வேண்டுமென்றால் தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்று விட வேண்டும். அல்லேலூயா. ஆவியானுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்க கற்றுக் கொடுப்பார், துதிக்க கற்றுக் கொடுப்பார், தேவனை ஆராதிக்க கிருபை செய்வார். அல்லேலூயா. 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 அதை 34 வாசிக்கலாம். கர்த்தரை எக்காலத்திலும் நான் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் எங்கள் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் எங்கள் ஆத்மா மேன்மை பாராட்டி சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாங்கள் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோம். அல்லேலூயா. பாத்தீங்களா? அல்லேலூயா. ஆகதான் சில ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் ஆஸ்தியை குறித்தும் அந்தஸ்தை குறித்தும் அழகை குறித்தும் படிப்பை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். என்னனால் தேவன் கிருபையினாலே சேனைகளின் தேவனாகிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நாங்கள் குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஏனால் அவர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை ஜீவனோடு பலனோடு ஆரோக்கியத்தோடு சமாதானோடு சந்தோஷத்தோடு உச்சந்த உள்ளங்களோடு நாடினோடு அவர் ஜீவன் பாய்ந்து கொண்டிருக்கிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். யோசுவா 1:5 கூட நாங்கள் வாசிக்கும் பொழுது யோசுவா 1:5 நீங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உங்களோடு கூட இருப்பேன். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆகையால் இப்பேற்பட்ட கிருபை பாக்கிய ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்கள் யார்? அல்லேலூயா. 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 ஆகையால் தான் தேவன் சொன்னார் ஏசாயா 54:10 கூட நாங்கள் வாசிக்கும் பொழுது அல்லேலூயா. Hallelujah. Hallelujah.